வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோம்னா, நம்ம ரேவதி ராஜா மேல சந்திரகலா பழிய போடுறாங்க. ஆனா இல்ல, நான் தான் இதை புதையல் பானையே திருடுனது அப்படின்னு பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. ஏன் ரேவதி இப்படி பண்ணிட்டா, எனக்கு ரேவதி வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜாவுக்கு அப்படியே அழுகையா வருது. ஒரு கட்டத்துல தனியா நம்ம ரேவதியை ஜெயிலில் சந்திக்கிறாங்க. சந்திச்சு பார்த்து சொல்றாங்க, இந்த பாரு, எதுக்காக உன் மேல இப்படி பழிய வீண் பழிய ஏத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாருங்க, யாரு இதுக்கு காரணமோ அவங்கள 2 நாள்ல கண்டுபிடிச்சி உள்ளுக தள்ளிக்கிட்டு என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. நீங்க வெளியே உங்களை இருக்க வச்சதே இதுக்குதான். நான் இருந்தா என்ன, வெளியே இருந்தா என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது உண்மைய. ஆனா நீங்க வெளியே இருந்தா கண்டிப்பா அந்த எதிரி யாரு, அந்த திருடன் யாரு அப்படின்னு கூண்டோட பிடிச்சு கொண்டு வருவியேன்னு எனக்கு தெரியும். என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியும். அதுக்கு தான் அம்மா மேலே உள்ள பழியை போக்குறதுக்கு நான் அதை தான் ஏற்று இங்கே உள்ளுக்க இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நிரூபிக்கிங்க ராஜா, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ரேவதி சொல்லுறாங்க. ரேவதி வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது, நான் இன்னைக்கே அதுக்குள்ள முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா தான் எல்லாத்தையும் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த நகையை 2 பைய வச்சு அள்ளி ஒரு கட்டத்தில் சிவனாண்டி முத்துவேல் கைவசம் மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அதோட சிவனாண்டி முத்துவேலையை நேர போய் பார்க்குறாங்க. அவங்க நகைகளை வச்சு அழகு பார்த்துட்டு இருந்த நம்ம சிவனாண்டி முத்துவேலை அப்படியே தூக்கிக்கிட்டு வராங்க. உருட்டுக்கட்டாக தூக்கிட்டு பஞ்சாயத்து கூட்டத்தில் நிப்பாட்டி அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்து இந்த பழியை நம்ம ரேவதி மீது உள்ள பழியை மாற்றிறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம பார்க்க நேரம் நகையெல்லாம் திருடுனது நாங்க அந்த வீடியோ பார்த்தோம். இந்த தம்பி கார்த்தி தான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்ல நேரம் இல்ல, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, திருடுனது நான் தான் அப்படின்னு பழியை ஏத்துக்கிட்டு நம்ம ரேவதி போறாங்க. இவ இவனுக்காக தான் இதெல்லாம் ஒத்துக்கிட்டா. இவ என் பொண்ணு செய்யல அப்படின்னு சொல்ல, ஏமா நான் செய்ய நானே ஒத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்காக நான் பண்ணலை அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி வாயை மூடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியை கைது பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்து, இந்த பாரு, என் வீட்டு பக்கம் வந்துடாத, என் பொண்ணு ஒன்னால தாண்டா இந்த பழியை ஏற்றுக்கிட்டு நீ செய்கிற தப்புக்கு என் பொண்ணு ஏற்று இப்போ ஜெயிலுக்கு போகிறா. இது எனக்கு அவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. செய்யாத தப்புக்காக என் பொண்ணு இப்படி ஒரு தியாகத்தை பண்ணியிருக்காளே அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு ஏகப்பட்ட கவலை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா நம்ம சிவநாட்டிக்கு ஸ்கெட்சை போட்டு ஃபோனை போடுறாங்க. இந்த பாருங்க, நம்மளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இனி அந்த டிரைவர் பையன் வீட்டு பக்கமே வர முடியாது. ஏன்னா ரேவதி அந்த பழியை தான் மேலே சுருட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. அக்கா கறிக்கு பயங்கரமான கோபம். தான் பொண்ணு ஜெயிலுக்கு போனது இந்த டிரைவர் பையலை காப்பாற்றதான், அவன் செய்த தப்புக்கு தான் என் பொண்ணு தண்டனை அனுபவிக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல நினைச்சுக்கிட்டு அந்த கார்த்தியை வீட்டு பக்கம் வந்துடாத, நீ உங்களால என் குடும்பம் பட்ட அவமானம் போதும் அப்படின்னு அந்த இடத்துல அவளை விரட்டி தள்ளிட்டான் கார்த்தியை. இனி வீட்டு பக்கம் அந்த டிரைவர் பையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்ல நேரம், சபாஷ் சந்திரா, இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இனி அவன் வராம இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இனி நம்ம ஈஸியா சாமுண்டேஸ்வரியை தாக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம கார்த்தி இனி வீட்டுக்கும் போக முடியாது. சந்திரா இருக்கு நேரமே எவ்வளோ பெரிய கூத்த காட்டுவா. இப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்சு கண்டிப்பா சாமுண்டேஸ்வரி அட்டைய சூறையாடிடுவா. அதுக்கெல்லாம் விடக்கூடாது, நம்ம ரேவதியையும் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு நம்ம ரேவதியை பார்க்க ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்க நம்ம ரேவதியை பார்த்து, யார் ரேவதி இப்படி ஒரு பழியை செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், இந்த பாரு ராஜா, நான் போகாட்டுனா கண்டிப்பா சித்தி எல்லாம் சேர்ந்து நீ தான் அதை எடுத்தானே ஒரு வீடியோவும் கிரியேட்
டைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு உன்னை வந்து உள்ளுக தள்ள பார்த்தாங்க. இப்போ நீ உள்ளுக இருந்தனா என்னால் வெளியே இருந்து ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் அந்த பழியை வந்து ஏற்றுக்கிட்டு உள்ளுக இருக்கேன். உன்னால் நிரூபிக்க முடியும் யார் இதுக்கு காரணமோ அவங்கள கண்டிப்பாக நீ வந்து கண்டுபிடிப்ப, அவங்கள குற்றவாளி கூண்டில் நிறுத்துவ, என்ன வெளியே கொண்டு வரன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு போதும், நீ கண்டிப்பாக வந்து கண்டுபிடிப்ப அப்படின்னு சொன்னா கரெக்டாக தான் சொன்ன ரேவதி. 2 நாளில் உன்னை வெளியே எடுத்துட்டு அதுக்கு யார் காரணமோ அவங்கள உள்ளுக தூக்கி வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்லுறாங்க. நான் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லினேன். ஆனாலும் உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ரேவதி அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவை காப்பாற்றணும், எங்கள் அம்மா மேலே இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு. ஏற்கனவே எங்கள் பாட்டி செய்யாத தப்புக்காக வந்து கோயில் நகைகளை திருடுறாங்க அப்படின்னு ஒரு பழியில இருந்தாங்க எங்கள் அம்மா அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்து தூண்டி ஊர் மக்கள் அவ்வளோ அவமானப்படுத்தி ஏகப்பட்ட வந்து வருத்தத்தை எங்கள் அம்மா சம்பாதிச்சு எங்கள் பாட்டியும் வந்து இறந்து போனாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் தாத்தா தான் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உள்ள சிச்சுவேஷன் இப்பவும் வரக்கூடாது. இப்போவாது உண்மையை கண்டுபிடிக்க நான் யார் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினேன். கரெக்டாக தான் சொன்னேன். இந்த அத்தை மேலே இருக்க இவ்வளோ பெரிய பழியை நான் யார் காரணமோ அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார. சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு ரேவதியை பார்த்துட்டு கிளம்புறாங்க. அப்போதான் இதுக்கெல்லாம் காரணம் சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் தெளிவாக தெரியுது. அவியலை எப்படி வந்து பூனை கலத்தி அடித்து நொறுக்கிறதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு சந்திரா இந்த நகைகளை சாமுண்டேஸ்வரி அத்தை வீட்டிலேருந்து எடுத்து நேராக வந்து சிவனாண்டி முத்துவேல்கிட்ட தான் கொடுத்து மறைச்சி வச்சிருப்பா. சிவனாண்டி முத்துவேல் இருக்க இடத்துக்கு போய் இந்த நகைகளை நம்ம வந்து கைப்பற்றிட வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்கிறாங்க நம்ம கார்த்தி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவனாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. முத்துவேலும் சிவனாண்டியும் அந்த நகைகளை வச்சு அழகு பார்த்து இந்த டிரைவர் பையனுக்கும் சரியான தண்டனையை கொடுத்துட்டோம், இனி சாமுண்டேஸ்வரி வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டுட்டு அதே நேரத்தில் நம்ம காலம் எத்தனை தலைமுறைக்கு வேணாலும் இருந்து வாழ அளவுக்கு நகைகளை நம்மளுக்கு கிடைச்சிட்டு நம்மளை வந்து முந்திக்க யாருமே இல்லை. இந்த புதையல் பானை அவ்வளோ நம்மளுக்கு வந்து கிடைச்சது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு வந்து அந்த பழைய காலத்து நகைக எல்லாத்தையும் தூக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க நம்ம முத்துவேலைய சிவனாட்டியும் தொலியை உரிச்சு ஏண்டா புதையல் பானையை ஆட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் இங்கே சொகுசு இருக்கிறீங்க, அங்கே என் பொண்டாட்டி ரேவதி கஷ்டப்படுறா, வாங்கடா அப்படின்னு வந்து பஞ்சாயத்துக்கு இழுத்து வந்து உண்மையை வந்து நிரூபிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு எல்லாம் உணர்ந்த அத்தை வீட்டில் இருக்கிற நகை எப்படி முத்துவேலு சிவனாண்டி வீட்டுக்கு போகும்? அதை கடத்திட்டு போனதே வேற யாரும் இல்லை, சந்திரா தான். அவள் இங்கே உள்ள கேமராயை ஆஃப் பண்ணிட்டு அவள் தூக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு வந்து சந்திராவின் தோலை உரிச்சு உண்மையை வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு என் தங்கச்சிக்கு ஒரு பாம்புக்கா நான் பாலை வாத்துட்டு இருந்தேன், அவளை எப்படி மலை போல நம்பினேன், ஆனால் இப்படி வந்து இருக்காளே என் தங்கச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவ வந்து சிவனாண்டி கூட என்ன தொடர்புல தான் இருக்காளா, இவளோட உண்மையான முகம் இதுதான். நான் அப்போ நம்ம வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் கொஞ்சம் காணாமல் போச்சே, அந்த சண்முக ஏட்டோட ஃபோனு இதெல்லாம் தொலைஞ்சு போனதுக்கு காரணம் இந்த சந்திராவா தான் இருக்குமோ அப்படின்னு உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ண சந்திராவை நம்ம சாமுண்டேஸ்வரி தலை முழுகிறாங்கங்க.